அது மட்டுமல்ல, நாம் ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த நாள்ல இருந்து மகளிர் சுதந்திரமா ஸ்டாலின் ஐயா பஸ்ல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறோம்னு சொல்ற விடியல் பயணம் திட்டம். அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை படிச்சா ஒரு தலைமுறையே படிச்சதுக்கு சமம். பெண் கல்வியை ஊக்குவிக்க அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு வரும் என்னோட 4,81,075 மகள்களுக்கு 1000 ரூபாய் தர புதுமை பெண் திட்டம். விரைவில் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க போகக்கூடிய திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம். வெளியூர்ல வேலைக்கு போற மகளிர் பாதுகாப்பா தங்கிறதுக்கு தோழி விடுதி திட்டம். 1 கோடி பேருக்கு மேல பயனடைந்திருக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம். 2 லட்சத்துக்கு அதிகமான உயிரை காப்பாற்றி அவங்க குடும்பங்களையும் காப்பாற்றி இருக்கக்கூடிய இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். இன்னும் சொல்லலாம், நிறைய இருக்கு. அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா இந்த கூட்டம் சாதனை விளக்கத்தினுடைய பொதுக்கூட்டமா மாறிடும். நம்மளை பொறுத்தவரை மக்களுக்கு நன்மை செய்வது மட்டும்தான் நம்மோட ஒரே குறிக்கோள். இப்படி பார்த்து பார்த்து தமிழ்நாட்டை முன்னேற்றிட்டு இருக்கோம். ஆனா பழனிசாமி என்ன கேட்கிறாரு? நான் ஒன்றிய அரசு கிட்ட அவார்டு வாங்கினேன், நீங்க ஏதாவது அவார்டு வாங்கினீங்களான்னு கேட்கிறாரு. பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு அவங்க கொடுத்த அவார்டு எதுக்கு தெரியுமா? படத்துல ஒரு டயலாக் வருமே, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிங்கன்னு, அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு. பிஜேபி அரசு உங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்திருக்கோம். பழனிசாமி அவர்களை நாங்க மக்கள் கிட்ட அவார்டு வாங்கி இருக்கிறோம். கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அவார்டு. இன்னொரு அவார்டு வெயிட்டிங். ஜூன் 4ஆம் தேதி 40க்கு 40 என்ற அந்த விருது. பழனிசாமி அவர்களை வெயிட் அண்ட் see. நீங்கள் பாழ்படுத்தின நிர்வாகத்தை சரி செஞ்சு திமுக அரசு தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக ஆக்கியிருக்கிறோம். தமிழ்நாடு எதிலெல்லாம் நம்பர் 1 தெரியுமா? பட்டுக்கும் நெசவுக்கும் பெயர் போன காஞ்சி மண்ணில் சொல்றேன். ஜவுளி துணிகள் ஏற்றுமதியில் நம்பர் 1, ரெடிமேட் ஆடைகள் ஏற்றுமதியில் நம்பர் 1, தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் நம்பர் 1, ஏற்றுமதி ஆயத்த நிலை குறியீட்டில் நம்பர் 1, எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில நம்பர் 1, கர்ப்பிணி பெண்கள் சுகாதார குறியீடுகள்ல நம்பர் 1, மகப்பேருக்கு பிந்தைய கவனிப்பில் நம்பர் 1, 50 சிறப்பு பொருளாதார மண்டலங்களோட நம்பர் 1. இப்ப நான் சொன்னதெல்லாம் நாங்க எடுத்த புள்ளி விவரம் இல்ல, ஒன்றிய அரசோட புள்ளி விவரம். பழனிசாமி ஆட்சியில தொழில் செய்ய உகந்த மாநிலங்கள் தரவரிசையில 14வது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை திமுக அரசு பொறுப்பேற்றதும் 3வது இடத்துக்கு முன்னேற்றி இருக்கும். அன்பரசன் இருக்கார, அவருடைய துறையில ஸ்டார்ட் அப் இந்தியா தரவரிசையில் பழனிசாமி ஆட்சி காலத்தில் கடைசி நிலையில் இந்த தமிழ்நாட்டை நம்ம ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் லீடர் ஆக்கி இப்ப முதலிடத்தை பிடிச்சிருக்கோம்.